Sports Authority of India application from eligible candidate to appointment on grades of assistant coach அப்புறம் senior coach அப்புறம் வந்து high performance coach on contract and deputationல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை தான் வந்து சாயின்னு சொல்றாங்க. நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் கோச்சு, சீனியர் கோச்சு, அசிஸ்டன்ட் கோச், ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேஸில் கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன்லைன் வந்து இந்த லிங்க்ல, ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா .nec.in இதில் வந்து சாய் ஜாப்ஸுங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் வந்து 5 மணியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜனவரி 30 2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ சாய் ரிசர்வ்ஸ் ஆல் ரைட்ஸ் வித்ட்ரா த அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ எந்த டைம்லயும் வந்து கேன்சல் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன டிசிப்ளின் வைஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்போர்ட்ஸ், அதுல வந்து HPC அப்படின்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கோச், SR கோச்னா சீனியர் கோச், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோச். ஸோ இந்த மாதிரி 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இந்த 4 பார்ட்ல வந்து ஒவ்வொரு டிசிப்ளின்ல வந்து எவ்வளவு கோச் கேட்கறாங்க அப்படிங்கறத அதுல கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரியில் பார்த்தீங்கன்னா HPCல மட்டும் 1, சீனியர் கோச்ல 2, கோச்ல 2, அசிஸ்டன்ட் கோச்ல 4ன்னு சொல்லிட்டு இதுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், பாக்ஸிங், சைக்கிளிங், ஃபென்சிங், ஜிம்னாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த கோச்சுக்கான அந்த வேகன்சி தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து 9, சீனியர் கோச்ல 45, கோச்ல 43, அசிஸ்டன்ட் கோச்சுக்கு 117 சொல்லிட்டு டோட்டலா 214 கோச் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அப்புறம் டெபுடேஷன் ஷார்ட் டேர்ம் பேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 30 ஜனவரி 2024 5 மணியோட இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசன், ஃபுல்ஃபில் எலிஜிபிலிட்டி உள்ளவங்க வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கான்ட்ராக்ட் அண்ட் டெபுடேஷன்ல இன்க்ளூடிங் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் நம்பர் 5, 6ல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கான்ட்ராக்டர் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் கோச்சஸ் டு பி ரிக்ரூட்டட் கான்ட்ராக்ட் பேஸ் கீழே கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் கோச் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்டான கோச்சிங் ஃப்ரம் சாய் அல்லது NIS இதில் அல்லது எனி அதர் ரெகனைஸ்டு இந்தியன் ஃபாரின் யூனிவர்சிட்டியில். அப்புறம் பார்த்தோம்னா ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ், இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன், ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க டிஃபைன்ட் பை சாயில். அதுக்கப்புறம் ட்ரோனாச்சார்யா அவார்டி இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ கோச் இவங்களும் வந்து சேம் அதே தான், டிப்ளமோ ஈக்குவலன்ட்டு, மெடல் வின்னர் இன் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அல்லது ட்வைஸ் ஒலிம்பிக் பார்ட்டிசிபேஷன், இதுக்கும் வந்து அந்த எலிஜிபிலிட்டி வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ், இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கு 3வதா. அடுத்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கோச் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்டான கோச்சிங் சாய் அல்லது NISல ரெகனைஸ்டு இந்தியன் ஃபாரின் யூனிவர்சிட்டி, மெடல் வின்னர், ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக். ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்ரூட் ஃபார் கோச்சஸ் வேரியஸ் கிரேட்ஸ், கோச்சஸ் கேடர் டு பி ரிக்ரூட்டட் ஆன் கான்ட்ராக்ட் பேசஸ் ஃபாலோ. ஸோ இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல அசிஸ்டன்ட் கோச், சீனியர் கோச்லாம் வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 years கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸ் அல்லது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அல்லது ஈக்குவலண்டான கோச்சிங் சாய் NISல பட்டியாலா அல்லது எனி அதர் ரெகனைஸ்டு இந்தியன் ஃபாரின் யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கோச்சிங்ல. ஸ்போர்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட் பார்ட்டிசிபேட்டட் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ் அல்லது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல. கோச்சுக்கு அசிஸ்டன்ட் கோச்சுக்கு எந்த வித இதுவும் இல்லை, கான்ட்ராக்ட் இதுல எந்த எலிஜிபிலிட்டி இதுல சொல்லல. சீனியர் கோச் அடுத்து இதுக்கு வந்து 7 years வந்து கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாய் NISல பட்டியாலால. அதுக்கப்புறம் அல்லது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ், அதுவும் இல்லை அப்படின்னா 4 years கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ்ல அல்லது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல. அதுவும் இல்லை அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கோச்சிங்ல ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல. அப்புறம் வந்து யார் வந்து ட்ரோனாச்சார்யா அவார்டு இருக்காங்களோ அவங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் கோச் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து
15 வருஷம் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டர். இது வந்து சாய் NIS பட்டியாலா அல்லது எனி அதர் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டி அது மாதிரி, அல்லது 5 இயர்ஸ் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட், மெடல் வின்னர், ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ் அல்லது டுவைஸ் ஒலிம்பிக் பார்ட்டிசிபேஷன், அதுவும் இல்லை அப்படின்னா 10 இயர்ஸ் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ், அதுவும் இல்லைன்னா 5 இயர்ஸ் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். துரோணாச்சாரி அவார்டு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது. கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் should be in respective sports discipline. So eligibility criteria வந்து deputation. Deputationல வந்து essential qualification coaches to be recruited on deputation including short term contractல வந்து கேட்டிருக்காங்க. இதுல ஆபீசர் working under central government, state government, administration, இது எல்லாமே வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டியா சொல்றாங்க. அடுத்து essential qualification, இது வந்து எதுக்குன்னா ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ல வந்து அசிஸ்டன்ட் கோச்சுக்கு வந்து டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்டான கோச்சிங் ஃப்ரம் சாய் NISல இருக்கணும். ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ், இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன், ட்ரோனாச்சாரி அவார்டு, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி. கோச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்டான கோச்சிங் ஃப்ரம் சாய் NISல மெடல் வின்னர், ஒலிம்பிக், பாரா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப், டுவைஸ் ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேஷன் அல்லது ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ், இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன், ட்ரோனாச்சாரியா. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சிங் இன் ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸில் எனி கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட், பிரைவேட் ஆர்கனைசேஷனில் 1 yearக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் கோச், சீனியர் கோச்சுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கோச் அதாவது சாய் கோச்சிங் ஃப்ரம் வந்து சாய் NIS அந்த இதில் வந்து படிச்சிருக்கணும். மெடல் வின்னர் ஒலிம்பிக்ஸ் அல்லது பாரா ஒலிம்பிக்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சேம் அதே தான் கோச் கேட்டு தான். இதுக்கு வந்து 2 years கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது கவர்மெண்ட் அல்லது ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்கும்ல, ப்ரைவேட் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட், ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வந்து இருக்கணும் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஹை பர்ஃபார்மன்ஸ் கோச்சுக்கு சேம் அதே எலிஜிபிலிட்டி தான். இவங்களுக்கு வந்து 5 years கேட்டிருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் லெவல் 13ல வந்து 1,23,000லேருந்து 2,15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கன்சல்டன்ட் பே ஃபார் கான்ட்ராக்டல் என்கேஜ்மெண்ட் 2,20,000 ரூபா. ஸோ சீனியர் கோச்சுக்கு வந்து லெவல் 11ல் 67,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும். கன்சாலிடேட் பே பார்த்தீங்கன்னா 1,25,000. கோச்சுக்கு லெவல் 10ல் வந்து 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும். கன்சாலிடேட் பே வந்து 1,05,000. அசிஸ்டன்ட் கோச்சுக்கு லெவல் 6ல் 35,000லேருந்து 1,12,000. கன்சாலிடேட் பே பார்த்தீங்கன்னா 50,000. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கோச்சுக்கு 60 வயசு வரைக்கும், சீனியர் கோச்சுக்கு 50 வயசு வரைக்கும், கோச்சுக்கு 45 வயசு இருக்கும், அசிஸ்டன்ட் கோச்சுக்கு 40 வயசு. ஸோ இன்செக்ஷன் ரிசர்வேஷன் ஃபார் கான்ட்ராக்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கேண்டிடேட் பெனிஃபிட் எக்கனாமிக்கலி வீக்கர்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ரிலாக்ஸேஷன் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து கேட்குறாங்க. க்ளோசிங் டேட் வந்து ஃபிக்ஸ்டு தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. SC ST OBC இதுக்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட், ஸோ ஜென்ரல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாய் ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா எனிவேர் இந்தியாவில் சாய் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்தேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.